பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வந்தாங்கன்னு சொன்னாங்க கவர்னர்லாம். இது அதாவது முன்னாடி சாமி இருந்தில்லையா கிருஷ்ணகிரி, அவர் சிஷ்யம் தானே. அது அவர் இப்போ அப்போ அங்கே வந்து சீதாதேவி இருந்ததாகவும் சிவன் நடந்ததாகவும் அந்த கால்பரங்கள் சொல்லலாம். சிவனோட கோவில் தான் அது. இந்த பக்கம் வந்துட்டா அந்த ஆனால் தனியாக வராங்க சேஃப் இல்லை. ஆனால் அங்கே காட்டுங்களா ஃபுல்லாக வந்து யானை ஏரியா தான். கரெக்டான கண்ணு கிடச்சிருக்குள்ள அட்வென்ச்சர்ஸ். ஆமாம், நம்ம ஊருக்குள்ள எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கும். அப்படியே கீழேருந்து இப்போ மேலே வந்தோம். ஆனால் தனியாக வராங்க சேஃப் இல்லை. ஆனால் அங்கே காட்டுங்கண்ணா ஃபுல்லாக வந்து யானை ஏரியா தான். ரொம்பவே டயர்டாகுது. நீங்கள் யாரும் வரதா இருந்தால் கூட்டமாக ஒரு 5-6 பேரோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. இப்போ பாதி வரை வந்துட்டோம். இனிமேல் மேலே போய்ட்டு கவர் பண்ணுறேன். ஆள் இருக்கு அவ்வளோதான். அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த சைடு வந்து கொடப்பள்ளி, அண்ட் இந்த சைடு வந்து ஐயங்குடி. நம்ம இப்போ கொடப்பள்ளியிலேருந்து வந்தோம். அங்கேருந்து இப்படி வந்துட்டு கீழே பார்த்திங்களா, அதான் நம்ம வந்து ரோடு. அங்கேருந்து கீழேருந்து இது ஃபுல்லாக இப்போ ட்ரக் பண்ணி மேலே ஏறி வந்தோம். ஓவர் டயர்ட் ஆகுது. அடிக்கடி ஹைக் பண்ணால் தான் செட் ஆக முடியாது. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பாறையிலேருந்து வர்றது. பாறையிலேருந்து அப்படியே ஊறி இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க தண்ணி தேங்கிறதுக்கு. ஜனவரி 1 பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூஜை நடக்கும். இங்கே இருக்க கோவிலுக்கு கீழே வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஃபுல் வாலிபால் மேட்ச் இருக்கும். அந்த டைம் வந்து பயங்கரமான ஸ்பெஷலாக இருக்கும். இந்த தண்ணி பாறையிலேருந்து ஊறி வர்றதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். குடிச்சு பார்த்தா தெரியும். அப்படியே பயங்கர சில்னஸோடு இருக்கும் தண்ணி. இது வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி க்ளீனாக இல்லை, பட்டு இது நல்லா க்ளீனாக இருக்குது. வியூ செமையாக இருக்கு. இந்த வழியாவா சொன்னார்? வழி இருக்கா? இதுவா?
இந்த வழி எந்த வழி? அங்கே தானே நம்ம பைக் நிறுத்தணும் கீழே அந்த பூ மரத்துக்கிட்ட. ஆமாம், நம்ம இப்படி இந்த வழியில் வந்திருக்கோம் போல இல்லை? ஆ இவர் சொன்னது இந்த வழி ஏதோ இந்தோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஃபுல்லாக தேவை பார்த்தீங்களா, இங்கே நின்னா தெரியும். இதில் இறங்கி அப்படி போக சொல்கிறோம். ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் 1ஆந்தேதி வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக ஆள் இருப்பாங்கள்ல. அந்த டைம் வந்து ஒழுங்காக போய் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் தனியாக வந்தால் தான் ஃபுல் வியூ என்ஜாய் பண்ண முடியும். யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். என்ன ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸு, யானை மட்டும் இருக்கான்னு பார்த்துக்குங்க சுற்றி முற்றி. இங்கே நின்னா கூட தெரிஞ்சிடும். நீங்கள் கீழே வரும்போது நம்ம வந்த வழியிலலாம் வந்தோம்னா தெரியாது, யானை நின்னாலும் இருக்குது தெரியாது. ஸோ நீங்கள் இந்த வழியில் வந்தீங்கன்னா கீழே ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு தேலை இருக்குல்ல, அந்த வழியில் வந்தீங்கன்னா இப்போ தேலை இருந்தால் கூட தெரிஞ்சிடும். ஸோ தெரியறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகலாம். வாவ் ஆமாம். பாறையெல்லாம் வழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. இப்போ மழை பெய்யல, மழை பெஞ்சா வழுக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு செம்மையாக இருக்குது இல்லை? ஃபுல்லாக காடாக இருக்குது. வழி இல்லைல்ல அதுக்கு முன்னாடி. இந்த பக்கம் தான் சாரம்பாடி தானே? ஆமாம் சார். சாரம்பாடி இருக்குது. அந்த மலை என்ன மலை? பெரிய மலை அது கேரளா வயநாடு. வயநாடு பத்தேரி சைடில் ஏதோ ஒரு மலைன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேயும் ஒரு மலைக்கெல்லாம் நிறைய ப்ளேஸ் போக வேண்டியது இருக்குது. அது ஃப்யூச்சர் அட்வென்ச்சர்ஸில் இன்க்ளூட் ஆகும் எல்லாமே. மேலே அங்கே தான் போவோம். நம்ம இதில் இறங்கி வந்துட்டோம். அங்கே மேலே வழியில் வந்து அங்கே தானே இருக்கும். அங்கே நல்லா வியூ மேலே இல்லை. இதில் வழி இருக்காது ஏறி போகிறதுக்கு. சூசைட் பாயிண்ட் எங்கேயோ இருக்குது. நாங்கள் இங்கே இல்லையா? இந்த பக்கம் ஏதோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இதுவாக இருக்குமோ? ஆமாம் ஆமாம், இந்த வீடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேரங்கோடு சாமியார் மலை, ஸ்ரீ கிருஷ்ணானந்தகிரி ஆசிரமம். ஸ்ரீகிருஷ்ணாந்திரி ஆசிரமம். இங்கே முருகரின் தவ வனமாக விலகக்கூடிய இங்கே இந்த சாமியோட தவறுந்து தான் அந்த தீர்த்தம். அப்போ இவர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற ஒரு சாமியார் வந்துருந்தாரு, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது 90, 89, 90 வந்துட்டு இந்த சாமிஜி வந்துட்டார். சரி, இவர் பேர் ஓம்காரானந்த சுவாமிஜி. இவர் பேரா? இவர் இங்கே உள்ளவரா இல்லை எங்கள் வெளியேருந்து வந்தவரா? மீனங்காடி. மீனங்காடி. ஓ, இப்போ இவர் தான் இப்போ ஒரு 10-35 வருஷமாக இங்கே தான் ஸ்டே பண்ணுறாரா? ஓ,
இங்கே ஜனவரி 1ஆம் தேதி வந்து நல்ல விசேஷம் நடக்குது. പിന്നെ மகர பொங்கலுக்கு இன்னும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த சாமியோட சமாதி பூஜை இருக்கும். ஓ, ஆகஸ்ட் 28. அந்த மாதிரி பூஜைகள் இந்த சிவன்லாம் வந்தது அந்த காலேஜெல்லாம் இருக்கு, அது எப்படின்னா? இது வந்து சேரமான் பெருமாள் ஆண்ட கோட்டை, அதனால தான் சேரன் கோட்டான்னு தான் சொல்லுவாங்க. இது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நடந்த அந்த இது அந்த கதை. சேரமான் பெருமாளோட கோட்டை தான் கீழே. ஓ, அப்போ மொத்தமும் இந்த இடத்துக்கு பேர் என்ன, சேரன் கோட்டா சாமியார் மலைன்னு தான் வரும். அப்போ இவர் வந்ததுக்கு இப்பயுமா? இப்போவும் சேரன் கோட்டா சாமியார் மலை ஸ்ரீ கிருஷ்ணானந்தகிரி ஆசிரமம் தான் இது. இப்போவும் அப்போ அங்கே வந்து சீதாதேவி இருந்ததாகவும் சிவன் நடந்ததாகவும் அந்த கால் தடங்கள் சொல்லணும். சிவனோட கோவில் தான் அது. இந்த பக்கம் வந்துட்டு அந்த சேரமான் பெருமாளோட இது என்ன சொல்றது, படைகள் தெரிஞ்சாரு, அதெல்லாம் இப்போ காப்பி வச்சுட்டாங்க. அந்த மட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம்மா, அதுதான் சேரமான் பெருமாள் அந்த படைகள் இருந்து. அந்த விசேஷம் 1ஆம் தேதி தான், ஜனவரி 1ஆம் தேதி தான். இல்லை வேறு குறைய ஒரு 20-25,000 பேர். 25,000 பேர் இல்லை, 1500 கிலோ அரிசி மேக்ஸிமம் அன்னதானம் போடுறோம். 1500 கிலோ. வெளியில இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க. மெயினாக கேரளாலேருந்துலாம் வருவாங்களே கரெக்டாக 1ஆம் தேதியில். சரி. அப்போ அந்த காலத்துலேருந்து பண்டைய காலத்துலேருந்து சிவரின் அவமானம் அந்த சாமி ரொம்ப காலமாக இருக்கானா? அது அப்போ ரொம்ப அந்த சாமியார் இறந்தது 78. அதுக்கப்புறம் நூற்றாண்டு காலமாகவே இருக்குது. இது ரொம்ப நாளா? நூற்றாண்டு காலமான இது ஏற்கனவே சின்ன. இவர் பேர் தான் போகல சொன்னீங்களா? அந்த கோயில் பேர் என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ரீ கிருஷ்ணானந்த. சரி சரி. இதான் நம்ம வரும்போது இந்த வழியில் வரல, வேறு ரூட்டில் அப்படியே கீழே அதில் வந்துட்டோம். இங்கே இந்த தண்ணி டேங்க் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க நினைக்கிறேன். போன இயர்லாம் அது இல்லை, இப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் ஆசிரமம் தொடங்கியது 1935. சாமி கிருஷ்ணாந்திக்கு அந்த சமயத்து ரொம்ப பெருங்காடு தாண்டி ஸ்டார்ட் செய்யாத அந்த ரோடு மேலே எல்லாம் பெருங்காடு. அந்த 1935 வந்து இங்கே சின்ன குடில் வச்சு இங்கே தங்கியது. ஏதோ அந்த மக்களெல்லாம் கம்மியாக இங்கே தெரியுமால, இந்த சமயத்தில் ஆள் கம்மி தானே. சாமி எல்லாம் டெய்லி அவங்க போகிறவங்க எல்லாம் போய் பிஸ்கட் எடுத்து வந்து சாப்பிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நாட்டுக்காரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இருந்தார். அப்போ அவர் தான் அந்த சாமி, அவர் தான் இருந்தார். அவர் 78 இறந்தது. 78. அவர் பேர் கிருஷ்ணாண்டிகிரி. அவர் தானே இங்கே ஆசனம் தொடங்கியது. அவர் 35லேருந்து இங்கே இருந்திருக்காரு. ஒரு 74 ஒரு சின்ன குடியில் மாற்றி ஒரு ஓடிச்சாரு. കാട്ടുകല്ല് കൊണ്ടിട്ട് നല്ല കെട്ടും ഓടെ കെട്ടുണ്ടാക്കിയത്. പിന്നെ അവർ എഴുത്തിട്ട് പിന്നെ സമാധിയായി. അത് പിന്നാലെ പലരും ആരും കണ്ടുപിടിക്കാതെ ആളും വന്നു പോയിട്ട് அவர் தான் ஃபுல்லாக பராமரிப்பில்லை. அவர் தானே இங்கே ஆசனம் தொடங்கி. அப்போ நிறைய பேர் வருவாங்களா? இல்லை, அன்னைக்கு நாள் கம்மியாகும். கம்மி தான் இல்லை, ரொம்ப காடு தானே இல்லையா. காடுனால யாரும் அங்கெல்லாம் தெரிஞ்சாலும் வருவாங்க. அத்தனை நிறைய ஆளும் வரும். இப்போ நீங்கள் தான் அது நான் இங்கே 98 வந்தேன். 98 வந்தீங்களா? சரி. நீங்கள் மீனங்காடியில்? உங்கள் மீனங்காடி. நான் உத்தரேந்தியானா வடக்கேந்தியா தென்னிந்தியா இங்கே வந்தது. சரி சரி. இங்கே வந்தீங்க. இப்போ எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 20 வருஷம் இங்கே. 98 வந்தேன். 26 இல்லையா. எந்தெந்த மாதத்தில் இருப்பீங்க இங்கே? ഞാൻ ഇங்கே தான் எங்கே இருக்கும். ஃபுல் டைம் இங்கே? ഫുൾ ടൈം ആയിരിക്കും. അത് ജൂൺ ജൂലൈയിൽ ഗുരു പൂർണ്ണ ടൈമിൽ ഞാൻ ജമ്മു കാശ്മീർ പോകും. அங்கே குரு ஆசிரமம் அங்கே இருக்குது. அங்கே ஆசிரமம் இருக்கா? குரு ஆசிரமம் அங்கே തന്നെ. ജൂൺ ജൂലൈയിൽ அங்கே പോകും. പിന്നെ ചില വർഷങ്ങളെല്ലാം ഈ ശിവരാത്രിക്ക് അങ്ങ് പോകും. ഫെബ്രുവരി മാർച്ച് ടൈമിൽ ഒരു മാസം 1.5 മാസം. ബാക്കിയുള്ള ടൈം കിട്ടിയിരിക്കും. கடவுளே அந்த மாதிரி ரூபத்தில் இல்லை. இது நம்மளை மெடிடேஷன்னா தியானத்தில் பார்க்குறது அப்படியே புறக்கே அவங்க காணாது. அப்படி
இப்போ வெளியேருந்து நிறைய பேர் வருவாங்களா இங்கே இப்போ தியானத்துக்கு? தியானம் பண்ணாங்க வராது, சும்மா சுற்றி பார்க்க வருது. പിന്നെ ജനുവരി 1 நிறைய ஆள் வரும். ஜனவரி தான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய அவங்க பூஜை இருக்கும், പിന്നെ அன்னதானம் இருக்கும், நிறைய ஆள் வரும். எவ்வளோ பேர் வருவாங்களா ஜனவரி 1ஆம் தேதி? ஒரு 15,000 ஆள் வரும். 18,000. சாப்பாடுலாம் இங்கே இல்லை? எல்லாம் சாப்பாடு. இந்த டொனேஷன்லாம் இங்கே கிடைக்குதா இங்கே? அப்படின்னு ஏதோ அன்னதானத்தை போய் சும்மா കളക്ട് ഏതാ കിട്ടും അത് ഉണ്ടാവും. അല്ലാതെ ഡൊണേഷൻ ഒന്നും ഇതിൽ പിരിക്കാതെ അങ്ങനെ അല്ല കൊടുത്തത്രേ ഉള്ളൂ. അല്ലാതെ இதெல்லாம் எல்லா கமிட்டிகள் மக்களெல்லாம் அவர் தான் செய்து பண்ணிட்டு அதெல்லாம் போய் பணம் பிரிச்சுட்டு வரும். பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வந்தாங்கன்னு சொன்னாங்க கவர்னர்லாம். இல்லை அதாவது முன்னே சாமி இருந்தில்லையா கிருஷ்ணகிரி, അവരെ ശിഷ്യൻ തന്നെ അത് അവർ മുന്നേ അവരെ ഈ മാങ്കോടത്തിൽ ഒരു പോസ്റ്റ് മാസ്റ്റർ ഇരുന്നത്. അവരെ കുടുംബം എല്ലാം നിറയെ വന്നിരുന്നു. അവരെ മകൻ തന്നെ കൈലാസനാഥൻ. അവർ സ്വാമിയുടെ അനുഗ്രഹത്തിൽ അവർക്ക് IAS കിട്ടിയത്. പിന്നെ ഗുജറാത്ത് പോയി ഗുജറാത്ത് കേഡറിൽ വന്നത് IAS. വേറെ ആളെല്ലാം വന്നിരിക്കാங்களா பெரிய ஆளுங்க இங்கே? பெரிய വരാൻ വരാം. അവർ തന്നെ ഇപ്പോൾ അവർക്ക് കളക്ടർ ഇപ്പോൾ അവർ പോണ്ടിച്ചേരി ലെഫ്റ്റനന്റ് ഗവർണർ ആയത്. வேற அவங்க மாதிரி வேற ஆள் வந்திருக்காங்க? வேற ஆள் வராது. வேற தெரியாத ஆள் வருന്നത് 1ஆம் தேதி நிறைய ஆள் வரும். தெரியாத ஆளுக்கு வந்து போன வருஷம் வர MPയുടെ ராஜாவோட PA வந்திருந்தது. പിന്നെ MLA വന്നിരിക്കും. அப்புறம் இங்கே 1ஆம் தேதி மட்டும் தான் கடை இது திறந்துருக்குமா கோயில்? അല്ല ഞാൻ അങ്ങേ ഇരിക്കും. എപ്പോഴും എല്ലാ ടൈമും ഇരിക്കും. എല്ലാ ടൈമും ഇങ്ങനത്തെ ഇരിക്കും. എല്ലാ സമയം ഇരിക്കും. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அந்த சாமி இருந்து சமாதி அன்னைக்கு பூஜை இருக்கும்ல, அது நாளைதான் இருக்குன்னா அந்த ரொம்ப மழை அவர் யானையில் இருக்கும். அது வெளிய பெரிய அவகாசமும் இல்லாத ஏதோ கொஞ்சம் ஆள் வந்து பூஜை பண்ணி போகிறது. சாமி சமாதியில் போய் இப்போ யாராச்சும் வந்து இங்கே தங்கி தியானம் பண்ணணும்னா சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ரொசீஜர் ஏதாச்சும் இருக்கா இல்லை தானாக வரலாம்? வந்தாலே இன்ட்ரெஸ்ட் நல்லா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எப்போ வேணால் வரலாம். சொல்லிட்டு வரணும். அப்படி ஓகே தியானம் பண்ணால் சும்மா ஓகே சரி நன்றி. காய்ஸ் போயிட்டு வந்தாச்சு. போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வரும்போது ஈஸியாக வந்துட்டோம். இப்போ மேலேருந்து இப்போ கீழே இந்த வழியாக இறங்கி வரோம். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா வண்டி வந்து இதுவரை தான் வருது. இதுக்கு மேலே வந்து வண்டி போகிறது கஷ்டம், ஆனால் போகலாம். பட் அதுக்கு மேலே ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போகிறது பெட்ரு. அப்புறம் மேலே கேட்டோம், போன வருஷம்லாம் 25,000 பேர்கிட்ட இங்கே வந்திருக்காங்க. ஸோ மேலே வந்து இப்போ தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு அங்கே எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஜனவரி 1 அந்த டைம் வந்து இங்கேருந்து தண்ணி வந்து கீழேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்களாம்மா வண்டி வச்சு. அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வர்றவங்களாம் டொனேஷன் வந்து யாரும் அதிகமாக கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபீஸ் வச்சாலும் அப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ போட்டேன். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள்.